வணக்கம். ஹரி ஓம். ஸ்ரீ பாலாஜி அண்ட் கோ மற்றும் நீ உன்னை எறிந்தால் யூடியூப் சேனல் வழியாக நம்மளுடைய மக்களை அனைவரும் நீண்ட நாளைக்கு அப்புறம் இப்போ சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கொஞ்சம் நம்மளுடைய ஷாப்பிங்காக இருக்கட்டும், ஒர்க்கு எல்லாமே கொஞ்சம் பிஸியாக இருந்தனால நம்ம மக்களை சந்திக்க முடியல. நிறைய கருத்துக்கள், நிறைய சந்தேகங்கள், நிறைய கேள்விகள் யூடியூப் வழியாக, வாட்ஸ்அப் வழியாகவும், இன்ஸ்டாகிராம் வழியாகவும் நிறைய நண்பர்கள் நம்மள்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதே மாதிரி ஒரு சந்தேகத்தோடு நம்மளுடைய தம்பி தனுஷ் அவர்கள் இன்றைக்கி வந்திருக்காங்க. அவருடைய கேள்வி என்னங்கிறத இப்போ அவர் சொல்லுவாங்க. மற்றபடி என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து ஆதரித்த எல்லா மக்களுக்கும் என்னுடைய நன்றியை மக்கள் தெரிவித்துக்கிட்டு நம்மளுடைய பேட்டிக்கு நம்ம போகலாம். நன்றி, வணக்கம். சொல்லுங்கள் தம்பி. வணக்கம். வணக்கம் தம்பி, வணக்கம். இப்போ குரு பயிற்சி இருக்குன்றாங்க 2025 சனி பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்குது. இந்த கிரக பயிற்சிகள் வந்து அதை பற்றி தான் இப்போ எல்லா இடமும் பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நம்மகிட்ட அது சம்மந்தமாக வந்து ஆலோசனை பண்ணுறாங்க. இப்போ நீங்களும் அது சம்மந்தமாக வந்திருக்கீங்க. இந்த 2025 மார்ச் 29 இங்கிலீஷ் படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி ஆகுது. இந்த சனி பயிற்சி வந்து மார்ச் எண்டு, இந்த புது கணக்கு போடக்கூடிய ஏப்ரல் 1 எல்லாம் புது கணக்கு போடுவாங்க. அந்த வரக்கூடிய இந்த ஆண்டில் நிறைய கஷ்ட நஷ்டங்கள், நிறைய தொல்லைகள், அந்த நிறைய ராசிக்காரங்க நிறைய இன்ப துன்பங்கள், சொத்து வாங்கிறது, கொடுக்கறது, சுகபோகங்கள், அரசியல்வாதிகள் நிறைய பதவிகள், உயர் பதவிக்கு போகிறவங்க, நம்ம நிறைய இருந்திருக்கோம். இந்த ராசி சக்கரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு வராரு சனி பகவான். இப்படி கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு வரக்கூடிய இந்த சனி பகவான் வந்து ஒரு சிலவங்களுக்கு 7.5 சனியாகவும், ஒரு சிலருக்கு வந்து ஜென்ம சனியாகவும், சிலவங்களுக்கு வந்து 2 பாதச்சனியாகவும், ஒரு சிலவங்களுக்கு வந்து 9, 10 கூடையும் 10 அந்த மாதிரி சாராம்சப்படி அவர் வாராரு. இதில் மக்களுடைய கேள்வி, என்கிட்ட நிறைய கேள்வி வர்றது என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த சனி பயிற்சியெல்லாம் உண்மையா, இதன்படி நடக்குமா, அந்த மாதிரிலாம் நிறைய சந்தேகத்தோட மக்கள் வராங்க. அந்த சனி பயிற்சி சொல்றீங்க, உண்மைதான். அது வந்து இப்போ வியாபார ரீதியாக நிறைய வந்து ஒவ்வொரு சில பயிற்சிகளை வந்து நிறைய ஜோதிடர்கள் நிறைய, நானே போய் சில நேரம் யூடியூப் பார்க்கவும் நமக்கே பயமாக இருக்குது. என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பயமாக இருக்கும். உதாரணமாக 2.5 வருஷத்துக்கு ஒருத்தருக்கு சனி வந்து ஒவ்வொரு ராசிலேருந்து ஒவ்வொரு ராசிக்கு போவார். அதில் வந்து மெயினாக வந்து லக்ன பிரகாரம் பார்த்து ஜாதகம் முறைப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. கோச்சாரங்கக்கூடியது வந்து 2.5 வருஷத்துக்கு ஒருக்க சனி பயிற்சி ஆகிறது, வருஷத்துக்கு ஒருக்க குரு பயிற்சி ஆகிறது, தினம் 2.5 நாளைக்கு ஒருக்க சந்திரன் கூட ஒரு வீட பயிற்சி ஆவார். இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த சனி பயிற்சி மொத்தத்தில் நமக்கு வந்து ஒரு பயத்தையோ, இப்போ வந்து 7.5 சனி பிடிக்க போகுது நிறைய ராசிகளுக்கு அப்படிம்பாங்க. உதாரணத்துக்கு வந்து மேச ராசிக்கு வந்து 7.5 சனி வந்து ஸ்டார்ட் ஆகுதும்பாங்க, அஷ்டமத்து சனி வர போதும்பாங்க. இப்படி ஒரு 4-5 ராசிக்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிமா. ஆனால் எந்த ஒரு 7.5 சனியாக இருக்கட்டும், குரு வந்து அட்டமத்தில் குரு இருந்தாலும் இருக்கட்டும், இல்லை ஜாதகப்படி ரொம்ப நேரம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லலாம். முதல்ல வந்து தன்னம்பிக்கை கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக தன்னம்பிக்கை எப்படின்னா, கிரகம் மட்டும் நம்மளை வந்து ஆள்கொள்ளலை. முதல்ல வந்து இன்ன ராசி தானா, இந்த நட்சத்திரம் தானா, இந்த நட்சத்திரம் பிறந்திருக்கமா, இந்த லக்கணம் தானாங்கிறத 90% யாராலும் வந்து ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. ஒரு சில கணிப்பில் சிலவங்களுக்கு லக்கணம் கட்டாக்கலாம், ராசி கட்டாக்கலாம் கட்டாக்கலாம். ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதை அப்புறம் ஏற்றுக்குங்க. எப்படின்னா, எனக்கு இப்போ ரிஷப ராசிக்கு ரொம்ப டாப்பாக இருக்குது, இந்த ராசிக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது, ராசிக்கு நல்லா பயங்கரமாக இருக்குது, நல்லா டாப்பில் வருவாங்க, எல்லாம் ஏற்றுக்குங்க. அதை நம்பி நீங்கள் வந்து யாருக்கும் ஜாமீன் போடுறதோ, இல்லைனா யாருக்கும் கடன் கொடுக்கறதோ, இல்லைனா ஒரு பெரிய தொழிலில் வந்து டக்குன்னு கால் வைக்கிறதோ நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் உங்களுடைய தசா புத்தி என்ன நடக்குது, 6 கூடையும் திசை நடக்குதா, 8 கூடையும் திசை நடக்குதா, பாதகாதிபதி திசை நடக்குதா, மாரகாதிபதி திசை நடக்குதான்னு பார்க்கணும். இன்றைக்கி ஜோசி எங்கள் ராசி பலன் சொல்கிறாங்க, ராசி பலனே மொத்தத்தில் 50% தான் வேலை செய்யும். கண்டிப்பாக ஜாதகம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் இருக்குது, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு தகுந்தவாறு திசை இருப்பு இருக்குது. இதெல்லாம் கணக்கு பார்க்கணும். 1. 2வது, இந்த ராசி பலனை மட்டும் வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. சில பேர் இதுல நம்பிக்கை இல்லாம இருக்காங்க, அவங்களுக்காக நீங்க என்ன சொல்ல வரீங்க? நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்க ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டால், விதி விட்டபடி அவங்க போவாங்க. அதை நம்பாதவங்க உண்மையிலே நல்லது தான். இப்போ நம்புறவங்க தான் பிரச்சனை. ஏன்னா அந்த நம்புறவங்களை வச்சு தான் நிறைய பேர் அவங்கள குழப்புறாங்க. கண்டிப்பா
இப்போ நம்பாதவங்க இப்போ நமக்கு வந்து ஜோதிடத்தை பற்றி நல்ல ஓரளவு தெரியும். நிறைய குருமார்கள்ட்ட நிறைய விஷயங்களை நம்ம வந்து அதன் பிரகாரம் படிச்சிருக்கோம். முதல்ல எனக்கே நம்பிக்கை கிடையாது. எப்பட்றா ஒரு 12 கட்டம் 9 கிரகத்தை வச்சு இவங்க வாழ்க்கையை இப்படி மாற்றிடலாமா அப்படி மாற்றிடலாமான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படிங்கிற ஆய்வு பண்ணது தான் நம்ம ஜோசியத்துக்குள்ளே இறங்கணும். இதெல்லாம் நடக்கல. அப்படி பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக இப்போ வந்து 12 ராசியில் தான் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 130 கோடி மக்களும் பிறந்தாகணும். 27 நட்சத்திரத்தில் தான் அத்தனை மக்களும் பிறந்தாகணும். கண்டிப்பா இந்த இதுக்குள்ள இது வேற மாறி பிறக்க முடியாது, அதுக்குள்ள தான் பிறந்தாகணும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த ராசி நட்சத்திரம் வந்து ஒருத்தனை பெரிய கோடீஸ்வரனாகவும் ஒருத்தனை பிச்சைக்காரனாகவும் ஒருத்தனை வந்து பணத்தை அளவுக்கு மீறி சேர்க்கறதும் ஒருத்தன் பணமே இல்லாமல் ரோட்டில் பிச்சை எடுக்கிறதும் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ஜாதகம் இருக்குது, அது வேலை செய்யுது, முன்னோர்கள் கணித்தது சரிதான் அப்படிங்கக்கூடிய எண்ணத்துக்கு நமக்கு வர்றோம். ஆனால் வாழ்க்கையே அதுவாக நினைக்கக்கூடாது. ஒருத்தன் பார்த்தா ஒன்றுக்கு போகிறதுக்கு நேரம் பார்ப்பான், கண்டிப்பா ஒரு மூச்சு விடுறத கூட நேரம் பார்ப்பான். இந்த இந்த நேரத்தில் பண்ணக்கூடாது, இந்த ஓரையில் பண்ணக்கூடாது. நாள் போய்கிட்டே இருக்கும். என்ன ஒரு தோராயமாக பார்த்துக்கலாம். என்ன இப்போ நம்ம ஒரு தொழில் தொடங்குறோம், ஒரு கல்யாணம் முடிக்கிறோம், மேலே கல்யாணத்தப்போ ஜாதகம் பார்ப்பாங்க. ஆனால் என்ன கேட்டால் இப்போ கல்யாணத்துக்கு போய் ஜாதகம் பார்க்குறதே வேஸ்ட். இப்போ நிறைய காதல் திருமணம் நடக்குது, கண்டிப்பா நிறைய விவாகரத்து நடக்குது, நிறைய பேர் கள்ள தொடர்பு வச்சுக்கிறாங்க, அங்கே போகிறாங்க. இந்த திருமண வாழ்க்கையை நாசமாக ஆக்கி விட்டாங்க. இதில் எங்கே போய் முறைப்படி ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து எல்லாம் பார்த்து மனோட பண்ணி கல்யாணம் முடிச்சு வச்சாச்சுன்னா பிள்ளை வேற ஒருத்தன்ட்ட ஃபோன் பேசியிருக்கு, என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா அதனால் மனசுக்கு பிடிச்சிருக்கா, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா, பார்க்கறது நல்ல கடைசி வரையும் வச்சு காப்பாற்றுவானா, நல்லா இருப்பானா, கல்யாணம் முடிச்சுக்கலாம். சும்மா போட்டுக்கிட்டு அதை போய் அதை பார்த்து இதை பார்த்து எல்லாம் பார்த்து எத்தனை கல்யாணம். கண்டிப்பா அதனால் நம்புங்களாம், ஜோதிடத்தை நம்பணும் முக்கியமான விஷயத்துக்கு. இப்போ ஒரு தொழில் துவங்க போகிறோம், நம்ம நல்ல தொழில் துவங்குறோமா, இல்லைன்னா ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு நம்ம தொழில் துவங்கிக்கலாம். இந்த சனி பயிற்சிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ யூடியூப்பில் நிறைய பேர் பேசுகிறாங்க ரொம்ப ஆழமாக. ரொம்ப எனக்குலாம் அன்றைக்கி ஒருத்தர் வந்து எனக்கு மேசராசினே ரொம்ப மோசமாக இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன்றுமே செய்யாது. அப்ப அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னாக்கா, நமக்கு கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லி வீட்டில் நம்ம வந்து ஒரு போர்வையை போட்டு மூடிட்டு உட்காந்தா நமக்கு எதுவுமே நடக்காது. கண்டிப்பா நல்ல நேரம்னு சொன்னவனுக்கு பூரா கோடீஸ்வரன் ஆகிட்டானா? இல்ல இல்லை. அப்போ கெட்ட நேரம் சொன்னவன் எப்படி உனக்கு கெட்ட நேரம் வரப்போகுது? வராது. சின்ன சின்ன பாதிப்புகள் வரும். அதாவது மழை பெய்யறதை நம்மளால பாட்ட முடியுமா? முடியாது. ஆனால் கொடை பிடிச்சிட்டு போகலாம்ல, கண்டிப்பா கொடை பிடிச்சி மழை நனையாமல் போகலாம். ஆனால் அப்படி இருந்து சாரல் தூங்கும், காத்தடிக்கும். இதான் நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம அந்த ஜோதிடர் கெட்ட நேரம்னு சொல்லக்கூடியவங்க நம்மகிட்ட வரும்போது அதுக்கு உண்டான பரிகாரங்கள் சொல்கிறோம். பரிகாரம்னா எனக்கு வந்து ஒரு 50,000 பணம் கொடுங்க, 1,00,000 பணம் கொடுங்கிறது பரிகாரம் கிடையாது. அதான் முதல்ல புரிஞ்சுக்கிடணும். முதல்ல அப்பாயின்மெண்ட்டுக்கே 10,000 வாங்குறது பரிகாரம் கிடையாது. அதுதான் இப்ப பண்றாங்க. ஒரு 1,00,000 ரூபாய் வாங்குறாங்க. அதை வந்து அவருக்கு நல்ல நேரம் வந்துருச்சு, யாருக்கு? ஜோதிடருக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. ஆனால் அப்பாயின்மெண்ட்டுக்கு 10,000 போடுறாரு, சந்தையை ஒரு வார்த்தைக்கு 5,000 ரூபா போடுறாரு. அதனால வந்து அவருக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. நமக்கு என்ன பரிகாரம்னா, இப்போ சனிக்கிழமை அன்னைக்கு இப்போ நமக்கு சனியினுடைய பாதிப்பு இருக்குது, 7.5 சனி பிடிச்சிருக்கு, இல்லை வந்து சனி திசை நடக்குது, சனி 6 கூட என் திசையாக வந்து நடத்திக்கிட்டு இருக்கான். அப்போ தொழில் முன்னேற்றம் இல்லை, வியாபார விருத்தி இல்லை, காசு பணம் சேர மாட்டேங்குது, தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத கேஸு, தேவையில்லாத தலைவலி, தொழிலில் நஷ்டம், வியாபாரத்தில் நஷ்டம், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே சமாளிக்க முடியல. பல இடங்களில் லோன் வாங்கியிருக்கேன், கிடைக்கிற ஆப்பில் பூரா அவன் செல்ஃபோனில் எல்லா இடமும் லோன் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி தொல்லைகள் நிறைய இருக்குது, மன நிம்மதி இல்லை அப்படிங்கிறவன நீங்கள் கோயில் போச்சுன்னா கோயில் போக மாட்டாங்க, கண்டிப்பாக போக முடியாது. மனநிலையிலாம் எப்படி போவாங்க? அதனால் ஒரு நல்ல ஒரு இப்போ நம்மகிட்ட வந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா, எல்லாத்தையும் தூரத்தையும் போடுங்க, கிரகம் நேரம் அது இதை பற்றி யோசிக்காங்க. உங்கள் கடமையை டெய்லி என்ன சினிமா செய்யுங்க, தைரியமாக எதிர்கொள்ளுங்க. பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம ஓட நம்ம பிரச்சனை துரத்தும், அதை சமாளிங்க. சிலவங்க கேட்பா, நீங்கள் அசால்ட்டாக வாயில் சொல்லி சார் சமாளிக்க முடியல, எப்படினாலும் நம்ம தானே சமாளிக்கும், நம்மளால நம்ம கூட தானே வரும். அதான் செத்தா தீர்வாயிருமா? கஷ்டங்கள்னா பேசி தான் ஆகணும், சொல்லி தான் ஆகணும். ஒருத்தர் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாரு, ஐயோ என் மகனை பொறுங்க சார், கத்தியோ அழுதோ ஒன்றும் ஆக போகிறதில்ல, என்ன விஷயம்னு போய் பேசுங்கன்னு. அங்கே போய் பேசினா என்ன விஷயமா அவங்கள கொண்டு போயிருக்கேன், பயந்து நம்ம அங்கேயே நடக்கக்கூடாது. போனதுக்கப்புறம் வருது அவர் இல்லைங்க இந்த மாதிரி பிரச்சனை, அவங்க கூட போன பசங்கள்லாம் அடிதடியில் ஈடுபட்டாங்க,
அப்போ என் பையன் நல்ல பையன் சார் அவனை விட்டு பேசினா ஒரு நல்லா விட்டேன். கண்டிப்பா. இந்த மாதிரி விடிவு காலம் இருக்கும். இப்போ ஒருத்தன் கொடுக்கணும்னு பயந்து ஓடுறதை விட அவனை நேரில் பேசி சார் இந்த மாதிரி வேலை கிடைக்கல, வேலை வந்தான்னு தரேன், இல்லாமல் பணம் வீடு சேல் ஆகலை, இல்லை இந்த மாதிரி இடம் சேல் ஆகலை, நகை இந்த மாதிரி இடமானம் வச்சுருக்கேன் திருப்பி ஏதோ ஒன்று, அப்போ தைரியமாக எதிர்கொள்ளணும். நமக்கு நடக்கக்கூடிய கெட்ட நேரங்களை வழிபாட்டு முறையாக தான் நம்ம தவிர்க்க முடியும். அப்ப இந்த மாதிரி கருங்காலி மாலை இந்த மாதிரி எல்லாம் துளசி மாலை எல்லாம் போடுறதுனால நமக்கு இருக்க பிரச்சனை இல்லை நீங்களும் சொல்றாங்க இல்லையா? அதாவது கண்டிப்பாக அதாவது இப்போ ராசிக்கல் போடலாம். இப்போ சனிக்கு உகர்ந்தது நீல நிற கல். இப்போ 7.5 சனி பிடிக்குது, அது பிடிக்குது, எல்லாரும் ஜோசியம் என்ன சொல்லுவாங்கன்னா நீ நீல கலர் கல் போடு, நீ அதாவது முறைப்படி ஜோதிடம் படித்து முறைப்படி அதுக்கு பரிகாரம் சொல்லி கல் கொடுக்குறவங்களோ மாலை கொடுக்குறவங்களோ நீலபூஷண மாலை கொடுக்குறவங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க. முறையாக செஞ்சு கொடுத்தவங்ககிட்ட போய் அவனுக்கு நல்ல நேரம்னா முறையான குருநாதர் முறையான ஜோதிடர்கிட்ட போவான். அவனுக்கு கெட்ட நேரம்னாக்கா எந்த ஒன்றுக்காகாத ஜோசியை காசு பிடுங்குற ஜோசியத்தை போய் மாட்டிக்குவான். அதனால் என்ன சொல்கிறேன், 90% நேரடியாக இப்போ திருநள்ளாறு போகிறதோ அந்த மாதிரி ஒவ்வொரு சனி தலகத்துக்கு போகிறதோ, இந்த கிரகங்கள் மோசமாக இருக்குமோ கிரகம் நல்லா இருக்குமோ அங்கே போகிறதுனால பெரிய விடிவு காலம்னு சொல்லுவாங்க. அது ஃபஸ்ட்டு போகக்கூடாது. கண்டிப்பாக முதல்ல காலில் எழுந்திரிச்ச உடனே நம்ம இறைவனை வேண்டணும். எந்த கிரகத்தால் நமக்கு பாதிப்போ அதை நம்ம வேண்டுதல் வைக்கணும். ஐயா எனக்கு இந்த மாதிரி இப்போ சனியால் பாதிப்பு, செவ்வாயால் பாதிப்பு, புதனால் பாதிப்பு, ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள் இருக்குது, ஒவ்வொரு தியானங்கள் இருக்குது, ஒவ்வொரு ஸ்லோகங்கள் இருக்குது. அதை முறைப்படி நம்ம செஞ்சுட்டு வந்தால் நம்மளுடைய கிரக நிவர்த்தி ஆகும். இதை நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவன் இன்னொருத்தண்ட போய் எனக்கு கஷ்டத்தை தீர்னாவும் நான் 30,000 20,000 கொடுன்னா மேலும் மேலும் உனக்கு கஷ்டம்தான் குடும்பம் வழியே, கஷ்டம் குறையாது. இப்போ நீல கலரு ஜாதி கல் போடுறதுனால பிரச்சனையை தீர்க்க முடியும். நவக்கிரக கல்லில் முறைப்படி அது நல்ல கல் தானான்னு பார்த்து அவன் ராசிக்கு இந்த கல் போடலாமான்னு பார்த்து ஒரு வாரம் பாக்கெட்டில் வாங்கி வச்சு அதை செக் பண்ணி அவனுக்கு ஆக்டிவ் நல்லா இருக்குன்னா தான் அந்த கல்லை நம்ம அவனுக்கு கொடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, கருங்காலி மாலை போடலான்னா கருங்காலி மாலை என்ன வகைக்காக அவனுக்கு போடணும், துளசி மாலைன்னா என்ன, வடிய மாலைனா என்ன, செங்காலி மாலை எதுக்கு போடணும், இப்படி ஒவ்வொரு மாலை போடுறதுனால ஒவ்வொரு பயன் இருக்குது. அதை நம்ம தெய்வ வழிபாடு பண்ணி இப்போ நம்ம யோகலட்சுமி நரசிம்மர், ராஜராஜேஸ்வரி, வாராகி அம்மன் 3 அம்மனும் வச்சு நம்ம முறைப்படி நம்ம ஆத்மார்த்தமாக வணங்குறோம். அதன் மூலியமாக நிறைய மக்களுக்கு பயன் அடைகிறாங்க, நிறைய பேர் வராங்க. அவங்கள்ட்ட நம்ம காசு பணத்தை பெருசாக கேட்கறதில்ல, எதிர்பார்க்கறதில்ல. அவங்களா என்ன வாங்கிக்கிடுங்க சாமி, பூ வாங்கி போட்டு விடுங்க சாமின்னு ஏதோ 100 200 அவங்களால பிரியப்பட்டது, அதை நம்ம பெருசாக ஏற்றுக்கிறதில்ல. அவங்களுக்கு விடிவு காலம் நம்ம சாமியை கும்பிட்டு நம்மகிட்ட அவங்களுக்கு விடிவு காலம் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம நவரத்தின கல் போடுறோம், ஒரு மாலை கொடுக்குறோம், அதனால் அவங்க பயனடைஞ்சிருக்காங்க, நல்லா இருக்குன்னு நிறைய பேர் ரிசல்ட் சொல்கிறாங்கன்னா அவங்களால முடிஞ்சது தான் நம்மளை கொடுக்கணுமே ஒழிய நம்ம அவங்கள்ட்ட முதல்ல எனக்கு நீ 5000 கொடு, என்னை பார்க்க அப்பாயின்மெண்ட்னா அவனுக்கு 2000 கொடு, அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறது இல்லை. எவ்வளோ பெரிய ஆளாக அந்த மாதிரி போய் நம்மளுடைய கிரகத்துக்கு வேண்டியது நமக்கு அதே மாதிரி கூட்டத்தில் கோயிலுக்கு போகிறோம். இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சனி பயிற்சி அன்னைக்கு எல்லா இடமும் யாகம் வளர்ப்பாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, பெரிய பெரிய கோயில்களில் லைன். இதெல்லாம் தேவையில்லை. தேடி போய் கிரகத்தினுடைய பலனை, தீய பலன் நல்ல பலனை வாங்கிறது. அதுக்கு வீட்டில் இருந்த மேனிக்கே அன்றைக்கி நமக்கு நல்ல நேரம் வருது, கெட்ட நேரம் வருது, நல்ல நேரம் வந்தாலும் சந்தோஷப்பட வேண்டாம், கெட்ட நேரம் வந்தாலும் பயப்பட வேண்டாம். ஒரே நிலையாக இறைவன் நமக்கு கொடுக்கறது நல்லதோ கெட்டதோ, கெடுதல்லேருந்து என்னை காப்பாற்றுப்பான்னு நம்ம வணங்கணும். அதுக்குண்டான பரிகாரங்கள் இருக்குது. அது தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் நம்ம அதுக்குண்டான பரிகாரங்கள் சொல்ல போகிறோம், அதுக்குண்டான நிவர்த்தி கொடுக்க போகிறோம். முழுமையாக பயந்து சங்கடப்பட்டு நமக்கு கெட்ட நேரம் வந்துச்சுன்னு யாரும் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை சாக்கு வச்சு நிறைய ஜோதிடர்களாக இருக்கட்டும், இல்லை தாந்திரிகம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை பூஜை பண்ணுறவங்களுக்கு அதை பண்ணித்தரேன், இதை பண்ணித்தரேன், அப்படி பண்ணித்தரேன், இப்படி பண்ணித்தராங்க அவங்களை நம்பி நிறைய காசுகள் கொடுத்து ஏமாறவேன். கண்டிப்பாக. ஆனால் இப்போ இருக்கிற பாதி பேர் ஜோசியர்கள் பிளாக் மேஜிக் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா, அதை பற்றி என்ன சொல்லுவீங்க? அந்த பிளாக் மேஜிக்லாம் இருக்குது. இப்போ நம்மக்கிட்டே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செய்வன கோளாறு, பில்லி சூனியம், ஏவல், அது இது நிறைய பிரச்சனையில் வராங்க. நம்ம அதை ஒரு நிவர்த்தி பண்ணி கொடுக்குறோம். ஆனால் ஒருத்தவங்களுக்கு பண்ணுறது ரொம்ப தப்பு. அதாவது செய்வினைங்கிறத ஒருத்தனுக்கு பண்ணால் செஞ்சவனுக்கு திரும்பி வரும். அது எல்லா நேரமும் நல்லா இருக்காது, எல்லாத்துக்கும் எல்லாராலும் பண்ண முடியாது. ராசி நட்சத்திரமோ அவங்களுடைய கெட்ட நேரங்களை பயன்படுத்தி அவங்களுக்கு அந்த மாதிரி செய்வாங்க. தொழில் ரீதியாக பாதிப்பு வரணும், இவன் நமக்கு எதிர்ப்பாக இருக்கிறான், நம்மளோட பெரிய பதவியில் போயிட்டான் அப்படிங்கிற இன்றைக்கி நிறைய அதுக்குன்னு காசு வாங்கி செய்யக்கூடிய ஆளுங்க இருக்காங்க. கண்டிப்பாக. அதில் ஒரு சிலவங்க செய்கிறது பழிக்கும், ஒரு சிலவங்க செய்கிறது பழிக்காது.
அது பழிச்சாலும் பழிக்காட்டாலும் அந்த மாதிரி வரக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம உயிர்கட்டு அப்படிங்கக்கூடிய விஷயத்த நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் சக்கரங்கள் மூலியமாக. அதுக்கும் நம்ம சொன்ன மாதிரி பெருசாக காசுலாம் வாங்குறது இல்லை. ஒருத்தன் பிரச்சனைன்னு வரான்னா அவனுக்கு வந்து ஒரு ஸ்ரீ சக்கரம் தான், காணிக்கு 101 ரூபா தான் வாங்கிட்டு நம்ம அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. முதல்ல எதுவாக இருந்தாலும் பயப்படக்கூடாது. பயத்தில் வந்து அவங்க 50,000 கேட்காம 1 லட்சம் கேட்காம கொடுக்கக்கூடாது. அன்றைக்கி ஒருத்தர் ஓப்பனாகவே பேசுகிறாரு, நான் வந்து விஷ்ணுமயா வச்சுருக்கிறேன், அந்த 5,000 10,000 கொடுக்கலாம் அங்கே வராதிங்க, லட்சத்தை மூட்டையில் தூக்கிட்டு வரக்கூடியவங்க மட்டும் என்கிட்ட வாங்க, நான் என்ன வேணாலும் பண்ணி தரேன்னு. ஏன்னா என்ன சாமி உனக்கு நீங்கள் வச்ச ஆளா? அவர் நினைச்சாருன்னா 1 நிமிஷத்தில் பஸ்வமாக்கிடுவார். விஷ்ணுமயா குட்டிச்சாத்தான்லாம் சும்மா எல்லாரும் வச்சு விளையாடுற விளையாட்டு இல்லை அது. அதுக்கெல்லாம் ஆத்மார்த்தமாக அதை உரு ஏற்றி வணங்கி அதை நம்ம வந்து நம்ம கட்டுக்குள்ளே வச்சு நல்ல விஷயங்களுக்கு, கண்டிப்பாக ஒருத்தன் ஒரு நோயில் படுத்திருக்கான், ஒருத்தன் ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்கான்னா அவர்கிட்ட நம்ம வேண்டுதல் வச்சோம்னாக்கா, இப்போ பேச்சியம்மன், இசக்கியம்மன், அப்புறம் சுடலை, உயிக்காட்டுத்துறை, அப்புறம் ஆரம்பங்குளம் சுடலை, இந்த மாதிரி பெரிய பெரிய கருப்பசாமி, இந்த மாதிரிலாம் எதுக்குன்னா பிரச்சனைகளை உடைக்கிறதுக்கு. இதெல்லாம் எதுக்குன்னா தீய விஷயங்களால் அவங்களுக்கு கெடுதல் பண்ணவங்களுக்கு அந்த மாதிரி தெய்வங்களை வச்சு தான் நம்ம அதை ரிலீஸ் பண்ண முடியும். ஒருத்தர் நல்லா இருக்கணும் வைக்கணும் எடுக்கணும். எங்கள் அப்பா முருகன் இருக்கிறார், நரசிம்மர் இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் மேலே தில்லையில் ஆடக்கூடிய நடராஜர் இருக்கிறாரு. எல்லாமே தெய்வங்கள் தான், பல ரூபங்களில் இருக்காங்க, மக்களுக்கு நல்லது செய்வாங்க. நம்ம வந்து அனுதினமும் தெய்வ வழிபாட்டிலே ஆன்மீக சிந்தனையிலே இருந்தோம்னா நமக்கு எல்லா கிரகமும் நமக்கு வரும். அப்பேற்பட்ட சிவபெருமானையே சனீஸ்வரன் பிடிச்சாரு, கண்டிப்பா இல்லைன்னு இல்லை. சனி பிடிக்காத விநாயகர், அனுமான், இவங்களாம் சனி பிடிக்கல. அதனால் இந்த நேரத்தில் வந்து விநாயகரை மூலப்பொருளாக கும்பிடலாம். 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்திய நிலமுறை போல் தோட்டனே நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படின்னு அந்த விநாயகரை அனுதினமும் நம்ம வேண்டலாம். அனுமாரை வழிபடலாம், அனுமானை வழிபடலாம். பெருமாள் கோயிலுக்கு போகலாம், பெருமாள் கோயிலில் போய் கும்பிடலாம். எங்கெல்லாம் சிவன் கோயில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும், அந்த சிவன் கோயிலுக்கு காலையிலே போய் கும்பிடலாம். அதனால் தெய்வ வழிபாடு நமக்கு நிறைய விஷயங்களை நம்மளை காப்பாற்றி கொடுக்கும். மேலும் உங்களுக்கு இந்த மாதிரி கிரகங்களாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பயத்தாலோ உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக யூடியூப் வழியாக என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கால அவகாசம் ஆகும். நல்ல நேரம் வர்றதுங்கிறது சீக்கிரம் கிடையாது, ஒருத்தர் தொடர்பு கொள்வது சீக்கிரம் கிடையாது. தயவுசெய்து வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் போடுங்க. என்னால் ஃபோன் பண்ணி பேசி அட்டன் பண்ணி சொல்ல முடியாது, கோச்சிக்காதீங்க. நான் கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பேன். உங்கள் ஜாதகத்தை அனுப்பி போட்டாலும் நான் உங்களுக்கு பார்த்து போகலான்னு சொல்லுவேன். அதுக்குன்னு எந்த விதமான கட்டணங்களோ அதோ கிடையாது. பரிகாரத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய சக்கரங்கள், அந்த சக்கரத்துக்கு 101 ரூபா காணிக்க மட்டும்தான் வாங்கிக்கிறோம். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் தீர்த்து தரக்கூடியது நம்ம கிடையாது, இறைவனுடைய அருள். நீங்கள் இறைவனை வைக்கக்கூடிய நம்பிக்கை இந்த மாதிரி கிரக பலனாக இருக்கட்டும், பிரச்சனை நீங்கள் வந்து கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக சொல்லி இப்போ நீங்கள் நேரம் பத்தாதனால தம்பி கேட்ட கேள்விகளுக்கு ஒரு சில கேள்விக்கு நம்ம பதில் சொல்லியிருக்கோம். மீதியை நாங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிண்ணே.